இதனால் எனக்கு புரியல, என் மன வருத்தத்தை கொட்டுவதற்கு ஆள் கிடைக்கவில்லை. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் கொட்டிக்கிட்டு இருக்கேன். மனசு உடஞ்சி தூள் தூளாக போய் உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அப்படி வெளியே சிரிக்கிறேன், உள்ளே அப்படி தான் இருக்குது. என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுமிதா. என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பீங்க. ஏம்மா நிறைய ப்ராப்ளத்தில் மாட்டியாச்சு நண்பர்களே. ஒரு ப்ராப்ளமாக என்னென்ன நடத்து சொல்கிறேன். ஸோ இப்போது என்னென்னா எம்ஹெச்எஸ்சிக்கு ஷார்ட் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது மார்ச் 8 விட்டுட்டாங்க. ஸோ 2 டேஸாக நம்ம கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வரதுக்குலாம் நிறைய டைம் எடுத்துருச்சு. ஆமாம், நம்மளுக்கு இப்போ எம்ஹெச்எஸ்சியில் கட் ஆஃப் படி இது பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கல நண்பர்களே. கிடச்சிரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தோம். ஸோ அந்த ஹோப் இப்போ பிரேக் ஆகிடுச்சுன்றதால நானும் நல்லா பிரேக் ஆகிட்டேன். ஸோ அதை ஃபஸ்ட்டில் அந்த வீடியோவிலே புலம்பிருப்பேன். பின்னாடி வர தெரியும். நான் நடுவில் நிறைய பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோலாம் பேக்ரவுண்ட் சத்தத்தினால கட் ஆகிடுச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. காலைக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த மழை சத்தத்தில் கேட்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்சளவு நான் நல்லா கொஞ்சம் இதாகவே சொல்கிறேன். இதில் ஷார்ட் லிஸ்ட் விட்டாங்க. அதில் யார் யார் அப்படின்ற 1:3 ரேஷியோவில் தான் நினைக்கிறேன் நண்பர்களே. அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற வைஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள சிவிக்கு கூப்பிட்ருக்காங்க. அதோட சேர்த்து வைவாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டைமுக்கு இந்த டைம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன் நண்பர்களே. அதில் நம்ம லாஸ்ட் டைம் எவ்வளோன்னு நான் 96 எடுத்திருந்தேன். 150 வச்சுருந்தாங்க, 96 எடுத்திருந்தேன். ஸோ நம்ம சிவி வரைக்கும் போனோம். அந்த டைமில் ப்ரியாரிட்டியில் சம் செலெக்ஷன் மிஸ்டேக்ஸ் ஆகிருந்துச்சு. அதனால ஒரு வேளை ரிஜெக்ஷன் ஆகிட்டோமோ நம்ம அப்படின்ற டவுட் இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ டிகிரி வேறு ஹையாக இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, என்னம்மா இவ்வளோ டிகிரி படிச்சுட்டு இதுக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ரிஜெக்ஷன் ஆகிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த தடவை பார்த்திங்கன்னா எழுதிட்டோம். 170க்கு வச்சாங்க. அதில் 151 எடுத்துட்டேன் நான். என்னோடய ரிசல்ட் 151 வந்துடுச்சு. பட் கடைசியில் கட் ஆஃபில் பாருங்கள் 7 மார்க் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மனசு உடஞ்சி தூள் தூளாக போய் உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அப்படி வெளியே சிரிக்கிறேன், உள்ளே அப்படி தான் இருக்குது. என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோவும் போடுறேன் பாருங்க. நான் 2020க்கு அப்புறம் எப்படி இருந்தேன், 2020 எப்படி இருந்தேன், கையை வர வைப்பா 2020 எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற வீடியோ முதற்கொண்டு நான் போடுறேன். ஸோ ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். லைஃப்பில் நிறைய நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரி இந்த ஜாபாவது போயிட்டு நம்ம திரும்ப நம்ம ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுவோம் ஒரு சைடு. அப்போ தான் நம்மளுக்கு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியும், நம்மளோடது நம்மளால் பார்க்க முடியும், நம்ம எய்மே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடியாகவே இருக்குது. சரியான காற்று ஃப்ரெண்ட்ஸ். நேற்று முந்தானத்தில் வெயில் வாட்டி எடுத்துருச்சு. இதுதான் நம்ம படிக்கும் இடம். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே புக்ஸு இதெல்லாம் கிடக்குது. இந்த மாதிரிங்க அங்கே என்சிஆர்டி புக் இருக்குது, அது ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம். ஸோ இப்போ நான் பேசுகிறது தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இல்லைனா அப்புறம் திரும்ப தனியாக டப்பிங் போடுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயோ பார்த்து பேசுகிறேன்னா என் ஃபேஸை கொஞ்சம் நான் பார்த்து பேசுகிறதுனால கண்ணாடி அங்கேருந்து போயிட்டு வருது. இதனால் எனக்கு புரியல, என் மன வருத்தத்தை கொட்டுவதற்கு ஆள் கிடைக்கவில்லை. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். திரும்பவும் நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லை நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சுல்ல, அந்த ட்ரீமை நோக்கி போகிறதான்னு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நான் உட்காந்துருக்கேன். நம்ம அந்த ட்ரீமே என்னால் விட முடியாது. ஏன்னா அதுதான் ட்ரீம், புரியுதுங்க, அதுதான் ட்ரீம். அதை என்னால் விட்டு கொடுக்கவே முடியல. அதுக்காக நான் நிறைய எஃபர்ட் போட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நம்மளுக்கு இங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் கரெக்டாக இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, அதுக்காக நான் திரும்ப ஒர்க்குக்கு போகலாமா இல்லை ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கலாமா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் நண்பர்களே. என்ன செய்வதுன்னு தெரியல. நீங்களும் இந்த மாதிரி யாராவது நான் ஒரு கிடச்சிருன்ற நம்பிக்கையில் இருந்தேன், பட் நடக்கலை, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு குழப்பத்தில் என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் நீங்கள் போடுற கமெண்ட்லாம் என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் கொஞ்சம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நானும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன் டேரெக்டாக பேசுகிற மாதிரி தான். பட் அதில் கொஞ்சம் சிங்க் ஆகலை. நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருந்துச்சு. காலையிலேருந்து காற்று மழை எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இப்போ கூட பார்த்திங்கன்னா இடி இடிச்சிட்ருக்கு, மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வெதரே சேஞ்ச் ஆகிருக்கு, என்னன்னு தெரியல.
ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். நான் திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், உங்களோட ஐடியா என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து எதை எந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு சிலர்கிட்ட நம்ம யூபிஎஸ்சி பண்ணலாம் அப்படி